இது இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கருத்து முரண்பாடுகளை சரி காண வேண்டும் என்று நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் முயற்சி செய்வதை பார்க்கின்றோம். அதாவது மதுஹபுகளை தீவிரமாக பின்பற்றுகின்றவர்கள் அதை சரிகாண முயற்சி செய்தால் அது அவர்களுடைய போக்கிலே நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் மதுஹபுகளை சரிகாணவும் கூடாது, மதுஹபுகளை நியாயப்படுத்தவும் வேண்டும். மதுஹபுகளை ஓரளவு மதுஹபுவாதிகளோடு தங்களுக்கு உறவுகளை வைத்துக் கொள்ளவும் வேண்டும் என்பது போன்ற போக்கிலே இருக்கின்ற ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த இஃப்திலாபுல் அஇம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தையும், இஃப்திலாபு உம்மத்தி ரஹ்மா என்னுடைய உம்மத்திலே ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடு ஒரு அருள் என்று சொல்லக்கூடிய கருத்தை பற்றியும் அவர்கள் எவ்வாறு கருத்து சொல்கிறார்கள் என்றால், இது ஹதீஸே அல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இதை நம்ப முடியாது, நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆனாலும் இஃப்திலாப் என்பது அருள் தான் என்று சொல்கின்றார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இஃப்திலாபு உம்மத்தி ரஹ்மா, என்னுடைய உம்மத்துக்கு மத்தியிலே உள்ள இஃப்திலாப் ஒரு அருள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பொய்யானது என்று அவர்களுடைய வாயாலே சொல்லிவிட்டு மீண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஃப்திலாப் என்பது ஒரு அருள் தான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் இஃப்திலாப் என்பதை அவர்கள் எப்படி தவறாக வழங்கி இருக்கின்றார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை சில சஹாபாக்கள் அவர்களுடைய அறிவு தகுதிக்கேற்ற அளவுக்கு விளங்கினார்கள். ஆனால் அந்த விளக்கத்தில் அவர்கள் பிழைவிடவில்லை, விளக்கத்தை சரியாக விளங்கினார்கள். அப்படி விளங்கிய விளக்கத்தை இஃப்திலாப் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே இஃப்திலாப் அதுவல்ல. இஃப்திலாவை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள் என்பவைகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு நாளும் இஃப்திலாப் என்பதை ஒரு அருள் என்று நாம் சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு இஃப்திலாப் என்பதை அல்லாஹ் கண்டிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார். திருமறை குர்ஆனிலே இஃப்திலாப் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள் 26க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. மொத்த குர்ஆனிலும் இஃப்திலாப் கருத்து முரண்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் சுமாராக 26க்கும் மேற்பட்ட வசனங்களை திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். இந்த வசனங்களில் எந்த ஒரு வசனத்திலேயாவது இஃப்திலாப் என்பதை அல்லாஹ் ஆதரித்து சொன்னதாக ஒரு வசனமும் கிடையாது. அத்தனை வசனங்களிலும் இஃப்திலாப் என்பதை கண்டித்து தான் சொல்லி இருக்கின்றார். திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 105வது வசனத்தை நாம் இதற்கு ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுல் பையினாத்து உலாயிக லஹும் அஸாபுன் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு, தங்களுக்கு மத்தியிலே பிரிந்து போனார்களே அந்த சமுதாயங்களைப் போல நீங்கள் ஆக வேண்டாம். அவர்கள் எதை கொண்டு பிரிந்து போறார்கள் என்றால், வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுல் பையினாத், தங்களுக்கு மத்தியிலே தெளிவான ஆதாரங்கள், அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள், வேத வாக்கியங்கள் வந்ததற்கு பின்னால் தான் தங்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த எச்சரிக்கையை யாருக்கு விடுக்கின்றான்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த எச்சரிக்கையை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இறுதி உம்மத்துக்கு, இறுதி நபியுடைய இறுதி உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த எச்சரிக்கை எப்படி விடுக்கின்றான் என்றால், முற்கால சமுதாயத்தவர்கள் தங்களுக்கு மத்தியிலே தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டார்கள், கருத்து முரண்பட்டார்கள். அப்படிப்பட்ட பிரிவினைவாதிகள் போல நீங்களும் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். இங்கே அல்லாஹ் தஆலா இஃப்திலாப் என்பதை பயங்கரமாக கண்டிக்கிறான். எந்த அளவு கண்டிக்கிறான் என்று சொன்னால், உலாயிக லஹும் அஸாபுன் அதீம், இவர்களுக்கு மகத்தான அஸாப் உண்டு, மாபெரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஏனென்றால் சத்திய மார்க்கம் தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பட்டார்கள் என்ற செய்தியைத்தான் இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதனால்
இந்த இஹ்திலாஃபை ஆதரிக்கக்கூடியதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எந்த ஒரு வசனத்திலும் எந்த ஒரு இடத்திலும் சொன்னது கிடையாது. அதனால இஹ்திலாஃபை அல்லாஹ் தஆலா முற்றாகவே தடுக்கிறான். ஏனென்றால் இஹ்திலாஃப் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற விளக்கம் என்னவென்றால், சத்திய மார்க்கம் வந்ததற்கு பின்னால் முரண்பட்டவர்களை நோக்கித்தான் அல்லாஹ் தஆலா இஹ்திலாஃப்வாதிகள் சொல்றான். யாரெல்லாம் இஹ்திலாஃபுக்கு ஆளானார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் முரண்பட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இதற்கு மற்றொரு வசனத்தை பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தின் 213வது வசனத்தை நாம் எடுத்து பார்க்கலாம். கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபிய்யீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன வ அன்ஸல மஅஹுல் கிதாப லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபூ ஃபீஹி வ மக்தலஃப ஃபீஹி இல்லா அல்லதீன ஊதூஹு மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினாத்து பகியம் பைனஹும் ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனூ லிமா இக்தலஃபூ ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنஹி வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ